நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா வேதா, இங்க வா. நீடூடி வாழ்க. தூய்மையான மனசு உனக்கு இருக்கு, அது என்னைக்கு கெட்டு போகாம பாத்துக்கோ. சாப்பாடு பரிமாறினவங்களும் இங்க வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு நாள் எல்லாருக்கும் பெருமை தேடி தரவளா இவன் மாறுவா. இது என்னுடைய வாக்கு. நல்லதை நடக்கும். அப்பா, யாருப்பா இவங்க? எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒண்ணு நிச்சயம், நம்ம மனசார வேண்டிக்கிட்டது அந்த கடவுளுக்கு கேட்டிருக்கு. பூசாரி ஐயா, நான் இப்பவே இங்கேயே செத்து போனாலும் கவலைப்பட மாட்டேன். எங்களால நின்னு போயிடுச்சுன்னு நினைச்ச சடங்கு எவ்வளோ நல்லபடியா நடந்துச்சு. எல்லாரும் என் பொண்ணை தள்ளிதான் வைப்பாங்க. இன்னைக்கு அவ்வளோ உயர்ந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினால, அவரு ஆசீர்வாதம் பண்ணாருல்ல. இது ஒரு பெரிய விஷயம்தான். அவர் சொன்னத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டியம்மா வளர்ந்ததும் எல்லாருக்கும் பெருமை தேடி கொடுக்கறவளா ஆயிடுவா. குட்டிமா, நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவி, மனசு நிறைஞ்சிருக்கும்ல பூசாரிக்கும் பொண்ணுக்கும். அவங்க ரெண்டு பேரோட மனசு மட்டும் இல்ல, தேவியோட செல்ல பொண்ணான குட்டி அம்மாவும் தான். அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வேதக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. ஒரு தடவை கூட அவ கண்ணால பார்க்காத அம்மாவை பத்தி அவ சொல்றத கேட்கணும். அவளோட அம்மாவுக்காக நடக்க போற சடங்குல தடங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா அது என்னால தாங்கவே முடியாது. அது எனக்கு புரிஞ்சதுனாலதான் தேவர்கள் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நான் அங்க போனேன். எங்க இருந்து வரீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டாரு அந்த பூசாரி. அவர் மட்டும் கிடையாது, சித்திரபானுவும் கூட இருந்த பண்டிதர்களும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. சீக்கிரமே அந்த சித்திரபானுவுக்கு தண்டனை கிடைக்கும்ல. உங்களை மாதிரி கோவக்காரி இல்லையேனா? பொறுமையோட உச்சம் வரைக்கும் பொறுமையா இருந்து பாப்போம். ஆனா சில பேருக்கு கோபமா சொன்னாதான் புரியும். என்னோட குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி. தேவிக்கு பிரியமானவர்கள் எல்லாம் எனக்கும் பிரியமானவர்கள் தானே. தேவி குட்டி அம்மாவுக்கு கோவில் வாசல்ல வச்சு பொங்கல் கொடுத்தீங்க. இன்னைக்கு குட்டி அம்மா கிட்ட நான் எங்களுக்கு சாப்பாடு பரிமாற சொன்னேன். மனுஷங்க மனசுல நல்ல மாற்றம் வரட்டும். வரணும். எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிற காலம் வரணும். கண்டிப்பா வரும், வராம இருக்காத. அப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா? போகலாமே. என்னாச்சுமா தனியா உட்கார்ந்து சிரிக்கிற? சந்தோஷமா இருக்கேம்மா. வேதாவோட வீட்ல எவ்வளவு நல்லா இருந்தது. அந்த பெரியவங்க எல்லாம் என்ன எதுக்காக அப்படி சாப்பாடு பரிமாற சொன்னாங்க? அவங்க ஏன் நம்மள வேற மாதிரி பார்க்கல? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. நிறைய படிச்சவங்களுக்கெல்லாம் தீண்டாம இருக்காது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் குழந்தைங்க கடவுள் மாதிரின்னு. திரும்பவும் அந்த சடங்கு நடக்குமாமா? வேதா நம்மள கூப்பிடுவாளா? கூப்பிடுவா. அப்ப நம்ம திரும்பவும் போலாம்மா? அம்மா, அப்புறம் அந்த சித்திரபானு ஐயா இருக்கார்ல, அவரை கோவத்துல பார்க்கும் போது அவர் கண்ணெல்லாம் செவப்பா இருந்தது. அதனாலதாம்மா எனக்கு பயமா இருக்கு. நாம ரெண்டு பேரும் போனதுனால வேதாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். என்ன பிரச்சனை? வேதாவோட அம்மாவோட சடங்கு நல்லபடியா முடிஞ்சதுல. அது வேதா நல்ல பொண்ணா இருந்ததுனாலதான். வேதா குட்டி நல்ல பொண்ணுதான். ஆனா வேதா
அவளோட வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டா நீ அம்மா கிட்ட சொல்லாமலாம் அவ வீட்டுக்கு போக கூடாது. உங்ககிட்ட சொல்லாம நான் எங்க போறேன்? கேட்கும் போது நீங்க விட்டா போதும். இங்க பாருமா, வேதாவையும் அவ அப்பாவையும் தவிர நம்மள யாரும் அவங்க பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீ இன்னும் கொஞ்சம் வளரணும். அது வரைக்கும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வரும்போது ஒதுங்கி நிக்கணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நாம போகணும். அப்படிலாம் பண்ண வேண்டான்னு வேதா என்கிட்ட சொல்லிருக்காளே. வேதா குட்டி அப்படிதான் சொல்லுவா. நான் சொல்றதுதான் என் பொண்ணு கேட்கணும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நாம போறதுக்கு இனிமே எந்த இடமும் இல்ல, இங்கதான் இருக்கணும். இனிமே நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் என்னோட வேதாவை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். அதனாலதான் சொல்றேன், வேதா கூட நீ எப்பவும் இருக்கணும்னா அம்மா சொல்றபடி கேட்கணும். கோயிலுக்கு வேதா கூப்பிட்டா இனிமே நீ போக வேண்டாம். வேதாவோட வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போக வேண்டாம். என்ன புரிஞ்சுதா? வேதா இங்க வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லையே. கொஞ்ச நாள் ஆனா அதுவும் வேணான்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் குட்டியம்மாவும் வேதாவும் ஒன்னா இருக்கிறத பார்க்கதான் எனக்கு பிடிக்கும். உண்மையை சொல்லணும்னா குட்டியம்மாவுக்கு வேதா கடவுள் கொடுத்த பரிசு. அம்மா, வேதாவோட அம்மா சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்களா? கண்டிப்பா எப்பவோ போயிருப்பாங்க. வேதாவும் வேதாவோட அப்பாவும்லாம் தினமும் வேண்டிக்கிறாங்கல்ல. கடவுளே, என்னோட அப்பாவையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அம்மா, நீங்க வேணா பாருங்க, நான் நல்லா வேண்டி அப்பாவையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இனிமே நமக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நான் நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மாறுது. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட வேதா குட்டி தான். அப்புறம் அந்த சன்னியாசினி அம்மா. அப்பா சொர்க்கத்துக்கு போறதுக்கும் வேண்டிக்கணும். சன்னியாசினி அம்மாவுக்காகவும் வேதாவுக்காகவும் வேண்டிக்கணும். அதெல்லாம் என் மனசுல இருக்குமா, நான் வேண்டிக்கிறேன். உங்க தம்பி திரும்ப வந்ததும் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவார் போல இருக்கு. அந்த பூசாரி வீட்டுல நடந்த சடங்க நல்லா நடத்தி கொடுத்தீங்க போல இருக்கு. தம்பியோட நல்ல வார்த்தைகள் மட்டும் இல்ல, அங்க வந்து போன பண்டிதர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. அந்த பெரிய பண்டிதர்கள் எங்கிருந்து இங்க வந்தாங்கன்னு எவ்வளவு யோசிச்சும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இப்படி ஏதாவது நடக்கும்னு அந்த பூசாரிக்கு தெரிஞ்சிருக்குமோ? நீங்க இப்படிதான் நினைப்பீங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்களை விட நாம தான் புத்திசாலின்னு, ஏன் அளவுக்கு யாராலையும் யோசிக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை அது இல்ல. அரண்மனையில வேலை செய்யறவங்க கூட உங்களை விட புத்திசாலித்தனமா யோசிப்பாங்க. சுகன்யா, என்கிட்ட கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்பயும் ஜெயிச்சது பூசாரியும் அவரோட பொண்ணும் இல்ல, அந்த குட்டி அம்மாவும் அவளோட அம்மாவும் தான். அவங்க அந்த சடங்குல பங்கெடுத்தது மட்டும் இல்ல, வந்த பெரிய பண்டிதர்களுக்கு சாப்பாடும் பரிமாறி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அவங்க கோவிலுக்குள்ளேயே வர்றதுக்கு அனுமதி கொடுப்பாரு உங்க தம்பி. அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ள வந்தாலும் அவங்க வருவாங்க. கொஞ்சம் நிறுத்துறியா? அப்புறம் எதுக்கு தோத்து போனீங்க? நான் எதிர்பார்த்ததை விட வர்ணாதான் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருந்தா. தோத்து போனது அவளும் தான். வர்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன். மனசை அமைதிப்படுத்து. புதுசா ஏதாவது ஒரு கதையை சொல்லுவீங்க, அதானே உங்க வழக்கம். எப்பவும் நான் ஒரு முடிவெடுத்தா அதுதான் இறுதி முடிவா இருக்கும். அததான் நானும் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு அந்த காட்டுவாசி பொண்ணு கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி இதெல்லாம் விட்டுருங்க, இல்லன்னா அவங்கள மொத்தமா அழிச்சிருங்க. அது முடியுமா உங்களால? வர்ணாம்மா, உனக்கு என் திறமை மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சாம்மா? உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? வேதா கிட்ட நிறைய சொல்லிருக்கேன் உங்களோட பெருமைய பத்தி. ஆனா எல்லார் முன்னாடியும் நீங்க தோத்து போயிட்டீங்கல்ல. விஷயம் என்னன்னு தெரியுமா? அவளோட அப்பாவுக்கு மந்திரம் தெரியும். அவளை காப்பாத்துறதுக்காக ஏதாவது மந்திரம் சொல்லிருப்பாரு. அப்படி ஒரு சந்தேகம் பெரியப்பாவுக்கும் இருக்கு. ஓஹோ, அப்படின்னா நல்லதா போச்சு. ஒருவேளை தோத்து போனாலும் மந்திர சக்தின்னு சொல்லலாம்ல. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்படி தோத்து போறதுக்கு தான்னா எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு நான் யாரோ ஒருத்தின்ற எண்ணம்
வெளியில இருக்கிறவங்க கிட்ட எனக்கு எந்த மரியாதையும் இல்ல. ஓ, எதுக்குதான் இந்த ஜென்மமோ? பெரியப்பா, சடங்குல அந்த குட்டியம்மாவும் கலந்துக்கிட்டால, அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். அவளும் வேதாவும் அழணும். தம்பி இங்க திரும்ப வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கே நான் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன். இன்னொரு முறை நான் தோக்க மாட்டேன். சடங்கு அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கடைசி சாப்பாடா இருக்கும். அம்மா கிட்டையும் பொண்ணுகிட்டையும் திரும்பவும் தோத்து போக என்னால முடியாது. அவங்கள மன்னிக்கவும் முடியாது. தேசமங்கலத்தோட இந்த மண்ணுல அந்த அம்மாவும் பொண்ணும் இன்னும் உயிரோட இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அசிங்கமாயிடும். அப்படி நடந்துடக்கூடாது. நெருப்பு வைக்கணும். எரிஞ்சு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரிங்க ஐயா, இன்னைக்கே பண்ணிடலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவ கூடவே இருக்கு. பிரச்சனைகள்ல இருந்து அம்மாவையும் பொண்ணையும் காப்பாத்துது. சும்மா குடிசைக்கு நெருப்பு வச்சா பத்தாது. முதல்ல அம்மாவையும் பொண்ணையும் வெளியில நிக்க வைக்கணும். 2 பேருக்கும் நெருப்பு வச்சு வீட்டுக்குள்ள தூக்கி எறிஞ்சி வீட்டையே எரிக்கணும். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்கா ஐயா? வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வீட்டுல இருந்து அவங்க வெளியில வராம பாத்துக்கிட்டா பத்தாதா? நான் சொன்னதை கேட்டா போதும். ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சா மட்டும் பத்தாது. அம்மாவையும் பொண்ணையும் வெளியே இழுத்துட்டு வந்து அவங்க மேலேயும் நெருப்பு வைக்கணும். 2 பேரையும் வெளியே இழுத்துட்டு வாடா. 2 பேரையும் வெளியில கொண்டு வந்து நிறுத்தி உயிரோட கொளுத்தணும். யாருங்க? உடனே நீ வெளியில வா. சீக்கிரமா வா. என்னம்மா? யாரோ வெளியே இருக்காங்க. வான்னு சொல்றேன்ல. வாமா. வெளியில இறங்கி வாடி. சத்தம் போடாத. ஒழுங்கா வெளியில வாடி. நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு போறதுக்கு வேற எந்த இடமும் இல்ல. யார் சொன்னா? உனக்கும் உன்னோட பொண்ணுக்கும் போறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது எங்கன்னு தெரியுமா உனக்கு? யமலோகம். சொல்றல. ஊரை விட்டு அனுப்புறதுக்காக இல்ல, நெருப்ப வச்சு கொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? எங்களுக்கு நீங்க யாருன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் ஏன் எங்களை இப்படி பண்றீங்க? நீயும் உன்னோட பொண்ணும் இந்த நாட்டுக்கு கெடுதல் பண்ணிட்டீங்க. இந்த நாட்டுடைய வழிமுறைகளை அழிச்சிட்டீங்க. நாட்டுல இருக்கிறவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க. அதுக்காக தான் உனக்கு இந்த தண்டனை. நான் உன் காலை பிடிச்சு கேக்குறேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுடு. இந்த தேசமங்கலத்துக்கு நீ வந்தது சாகரத்துக்காக தாண்டி. வேண்டாம். ஐயோ வேண்டாம். என்னங்க ஆச்சு? நெருப்ப பார்த்துதான் நான் இங்க வந்தேன். அவங்களாம் எங்களை கொல்ல பார்த்தாங்க. எங்க மேல தீய வச்சு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போகிறதுக்கு இருந்தாங்க. எதுக்காக? யார் நீங்க? இவ்வளவு பெரிய தண்டனை ஏத்துக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அது உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க அம்மாவும் பொண்ணு மட்டும் தனியா அவங்களை எப்படி எதிர்த்து நிக்கிறீங்க? அந்த தேவி துணை இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, நீங்க யாரு? என்னோட பேரு கங்காதத்தன். நான் இங்க பக்கத்துல ஒரு குருகுலத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். நடந்து வரதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. நெருப்போட வெளிச்சத்தை பார்த்ததும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். உன்னோட பேர் என்னம்மா? குட்டி குட்டி அம்மா.
குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டியோ? உங்க அம்மா மாதிரி உனக்கு தேவி மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு. நான் எப்பவும் தேவியை கும்பிடுவேன். அந்த தேவி அம்மா தான் உங்களை இப்ப இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஓடி போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு நம்ப முடியாது. நம்ம ஒண்ணு பண்ணலாம். விடியற வரைக்கும் இங்க நான் உங்களுக்கு காவலுக்கு இருக்கேன். ஐயோ வேண்டாம், நீங்க போகணும் இல்லையா? போங்க. இல்ல, அதுக்கு என்னோட மனசு ஒத்துக்கல. இல்லனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. குழந்தைய உள்ள கூட்டு போய் நீங்க கதவு பூட்டிக்கோங்க. நான் இங்க வெளியே படுத்துக்கிறேன். யாரும் இல்லாத எங்களுக்காக? எல்லாரும் எல்லாருக்கும் சொந்தக்காரங்க தான். இல்லனா நாமெல்லாம் நம்மள ஏன் தெய்வத்தோட பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி ஏன் அக்காக்கு நடந்திருந்தா நான் அவங்களுக்கு காவலுக்கு இருந்திருப்பேன்ல. நீங்க அந்த மாதிரி நினைச்சா போதும். நீங்க உள்ள போங்க. இங்க பாரு குட்டி, நீ பயப்பட வேண்டாம். இனிமே யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு பாயை எடுத்து கொடுத்தா அதுல உங்களால தூங்க முடியுமா? கண்டிப்பா படுப்பேன். எடுத்து கொடுங்க. நீ பயப்படாம இருக்கணும், சரியா? புத்திசாலி. நான் வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நான் தேடுற குருகுலத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நேரமே போயிடும். அப்புறம் நான் தெருவுல தான் நின்று இருக்கணும். நீங்க போய் படுங்க. வா. யாரு நீங்க? எதுக்காக இங்க வந்து படுத்திருக்கீங்க? யாருமா நீ? இங்க குட்டிமாவும் அவங்க அம்மாவும் தானே தங்கியிருக்காங்க. நீங்க யாரு? வழியில போகும்போது வந்து படுத்துக்கிட்டீங்களா? குட்டிமாவோட அம்மா கிட்ட கேட்டீங்களா? நீ ரொம்ப கோவக்காரன்னு நினைக்கிறேன். குட்டிமாவும் அவங்க அம்மாவும் என்னோட சொந்தம். நீங்க பாட்டு வாசல்ல படுத்திருக்கீங்க. இவர் யாரு மல்லியம்மா? இவர் எதுக்கு இங்க வந்து படுத்திருக்காரு? நேத்து ராத்திரி ஒரு சம்பவம் நடந்துச்சு வேதா. வேதா, எங்களை கொல்ல 2 பேர் வந்தாங்க. அவங்க எங்க மேல நெருப்பு வைக்க வந்தப்போ இவரு தான் காப்பாத்தினாரு. யாரு மல்லியம்மா அது? யாரு உங்களை கொல்ல வந்தாங்க? தெரியலம்மா. பதவியில இருக்கவங்க. எதிரிகளா இருந்தா அவங்க பலத்தை காமிப்பாங்க. உங்க பேர் என்ன? கங்காதத்தன். எந்த ஊரு? ஊரு ரொம்ப தூரம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க? வேதா தேசமங்கலத்து கோயில் பூசாரியோட பொண்ணு. ஓ, பூசாரியோட பொண்ணா? நான் இந்த ஊர்ல ஒரு இடத்தை தேடி வந்தேன். சத்தம் கேட்டதால இந்த பக்கம் வந்தேன், அவ்வளவுதான். ஏன் உனக்கு அது பிடிக்கலையா? இல்ல, என்னோட மல்லியம்மாவையும் குட்டிமாவையும் காப்பாத்தினால தானே, அதுக்கு நான் நன்றி சொல்லணும். சரி, உனக்கு இந்த ஊரை பத்தி நல்லா தெரியுமா? தெரியும். சரி, அப்படின்னா குரு பிரம்மதத்தனோட குருகுலம் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் அங்கதான் போகணும். பிரம்மதத்தன் குருவா? அவர் என்னோட குரு தானே. நான் அவர்கிட்ட தான் படிக்கிறேன். நல்லதா போச்சு. கொஞ்சம் என்ன குருகுலத்துக்கு கூட்டிட்டு போறியா? நான் குருகுலத்துக்கு போக தான் கிளம்பினேன். அதுக்கு முன்னாடி குட்டிமாவை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். அது சரி. குட்டியம்மாவை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? இவ என்னோட சொந்த குட்டிமா. அப்ப சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா? கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. கடவுள் எனக்கு அப்படி ஒரு கடமையை எழுதி வச்சிருப்பாரு, அதனாலதான். மல்லியம்மா பத்திரமா இருக்கணும். என்ன, நடுராத்திரி கொல்றதுக்கு ஆள் அனுப்புனது சித்ரபானுவாயாவா தான் இருப்பாரு. அவருதான் உங்க மேல கோவமா இருக்காரு. வேதா, நம்ம கிளம்பலாமா? சரி, போலாம். குட்டிமா, நீயும் கவனமா இருக்கணும்னா? சரிங்க, நான் கிளம்புறேன். வாங்க. கடவுளே, நேத்து ராத்திரி இவர் மட்டும் வரலனா இந்நேரம் நானும் என் பொண்ணும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். கஷ்டத்துல உதவி பண்ண கடவுள் யாரையாவது அனுப்புவாருமா? சன்னியாசினி அம்மா சொன்னாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். தேவி நம்ம கூடவே இருக்காங்க. தேவி
இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் போதும் தேவியை நாம நேர்ல பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆமா, குருகுலத்துக்கு போற வழி குட்டியம்மா வீட்டுக்கு முன்னாடி இல்ல. அப்புறம் எப்படி அந்த பக்கம் வந்தீங்க? வழி தெரியாம தான். அத நான் சொல்லல. வழி தெரியாம எங்க வேணாலும் போயிருக்கலாம்ல. அந்த வழியில வரணும்னு உங்களுக்கு தோணுச்சா என்ன? அது என்ன வேதா உனக்கு அப்படி ஒரு சந்தேகம்? அது ஏன்னு தெரியுமா? குட்டியம்மாக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது அவளை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க. அது தேவி அனுப்புற ஆளுன்னு தான் நான் நினைப்பேன். உங்களை அப்படி அனுப்புறவரானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். இல்ல தேவி எல்லாம் என்ன அனுப்பல. நான் வெறும் ஒரு சாதாரண மனுஷன். எப்படி இருந்தாலும் நல்லதா போச்சு. அம்மாவும் குட்டிமாவும் தப்பிச்சாங்கல்ல. வேதா குட்டி, நீ எப்போ அந்த இடத்துக்கு போவியா? போவேன். எனக்கு எல்லா நாளும் குட்டிமாவை பார்க்கணும். யார் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்போ மத்தவங்க எல்லாம்? நான் என் அப்பாவோட பொண்ணு தானே. அப்பா சரின்னு சொல்ற விஷயத்த நான் பண்ணலால. புத்திசாலி. ஆளுங்களுக்கு இடையில இருக்கிற தூரம் குறையணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அது எப்படி குறையும்? நிறைய படிச்சு ஊரெல்லாம் சுத்தி பார்த்த ஆளு தானே. அது எப்படின்னு சொல்லுங்க. ஒரு தலைமுறையும் மாறி வரும்போது அவங்களோட எண்ணமும் மாறி வரும். ஒன்னு இல்ல ரெண்டோ இல்லனா அதை விட அதிகமான தலைமுறை தேவைப்படும். ஆனா எல்லாரும் கடைசியில தான் உண்மையே புரிஞ்சுக்கிறாங்க. நாம எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் அப்போ இறந்து போயிட மாட்டாங்களா? அப்போ அதனால என்ன பிரயோஜனம்? நியாயமான கேள்விதான். உன்னோட அப்பா மரம் நட்டிருக்காரா? நட்டிருக்காரு. என்னென்ன மரம்? அரச மரம், ஆலமரம், மாமரம், பலாமரம். நீ சொன்ன மரம்லாம் இப்போ சின்னதா தானே இருக்கு? ஆமா. இப்ப சொன்ன மரம்லாம் வளர்ந்து பெருசாகணும்னா அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதை நட்டு வச்சவரு அத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு பின்னாடி வர தலைமுறை அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம இன்னைக்கு செய்யற விஷயங்கள்லாம் நமக்கானது மட்டும் இல்ல, நாளைக்கு நமக்கு பின்னாடி வரவங்களுக்கானது. நமக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சத நாம அனுபவிக்கிறோம். குருகுலத்துல எத்தனை நாள் இருப்பீங்க? அது தெரியல. உங்களோட விஷயம் தானே, அப்போ எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? அது எனக்கு புரியல. வேதாக்கு அதெல்லாம் மெதுவா புரியும். சரி வா. நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். உங்களை மறக்கிறதா? நான் அப்படி செஞ்சா நான் என்னையே மறக்கிற மாதிரி. எங்க இருந்த நீ? உத்தர தேசத்துல ரொம்ப அலைஞ்ச. நிறைய கோவில பார்த்த, குருக்கள் கூட சேர்ந்த. அறிவை வளர்த்துக்கத்தானப்பா நீ போன. அதுதானே வேணும். ஆமா, வேதாவை உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா நேத்திக்கே வந்துட்டாரு. விடியற வரைக்கும் குட்டிமா வீட்ல தான் இருந்தாரு. இருட்டுல வழி தெரியாம போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்க போய் பார்த்தா ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் 2-3 பேர் சேர்ந்து நெருப்பு வைக்க பார்த்தாங்க. நான் அவங்கள விரட்டி விட்டேன். அதுக்கப்புறம் விடியற வரைக்கும் நான் அவங்களுக்கு காவலா இருக்கலாம்னு நினைச்சேன். நல்லதா போச்சு. அம்மா, கங்காதத்தன் வந்திருக்காரு. பார்த்தேன். வேதா நாட்டிய மண்டபத்துக்கு போ, அக்கா வந்துடுறேன். வரட்டுமா அண்ணா? ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமா, இதுவரைக்கும் என்கிட்ட கத்துக்கிட்டவங்கள நல்ல திறமையான பொண்ணு வேதா. அம்மா, இவருக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணி கொடுமா. குரு, நான் கேட்கறதால தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க ஏன் ரொம்ப கோவமா இருக்காங்க? இதுவரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் தோணல. நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஏதாவது தோணுதான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எந்த ஒரு தப்பு பண்ணலையே. நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். ஆமா, நீ போன அனுபவத்தெல்லாம் சொல்லு. அதை எங்க இருந்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. இயற்கையோட பாடங்களை பத்தி நீங்க எனக்கு கத்து கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த வழியில போன ஒரு சந்தோஷம்.
தித்தைதா தித்தைதா தத்தைதா தித்தைதா தத்தைதாக தித்தைதாக தத்தைதா தித்தைதா தத்தைதா தித்தைதா தத்தைதா தித்தைதா தத்தைதாக தித்தைதாக தத்தைதா தித்தைதா தத்தைதா தித்தைதா. ஏன் வர்ணா நிறுத்திட்ட? நீங்க என்ன மட்டும் தானே கவனிக்கிறீங்க. வேதா தப்பா ஆடுறது உங்களுக்கு தெரியலையா? வேதா தப்பா ஆடுறத நீ எப்படி பார்த்த? என்னோட கண்ணால. நான் தப்பா ஒன்றும் ஆடல. நீ எதுவும் பேச வேண்டாம் வேதா. வர்ணா இங்க பாரு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உன்னால உன்னோட விஷயத்துல கவனம் செலுத்த முடியாதது நீ அடுத்தவங்க விஷயத்துல கவனம் செலுத்துறதால தான். நீ உன்னோட நாட்டியத்தை நல்லா ஆடு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி நீ பேசலாம். வேதா என்ன பத்தி இப்படி சொல்லும்போது நீங்க இந்த மாதிரி சொன்னதில்லையே, அதானே இவ்வளவு வேற மாதிரி பாக்குறீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து, அப்பதான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் புரியும். இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், இங்க என்னோட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கணும்னு முடிவு பண்ணா அப்படி ஒரு ஆளை திருத்த யாராலையும் முடியாது. எனக்கு நீங்க 2 பேருமே ஒண்ணுதான். உங்க யார் மேலயும் அன்பு ஜாஸ்தியாவும் கம்மியாவும் இல்ல. ஆனா உங்க 2 பேர்ல ஒருத்தர் நல்லது பண்ணும்போது அதை நல்லபடியா சொல்றதுக்கும், உங்கள ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அந்த தப்பை என்னால எடுத்து சொல்ல முடியணும். ஆட ஆரம்பிங்க. அவங்கவங்க நாட்டியத்தை மட்டும் கவனிச்சா போதும். ஆடுங்க. பிரியம்பதா, இங்க வா. என்ன? நான் சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. பொறுமைங்கிறத நான் கத்துக்கிட்டதே உங்க அப்பா கிட்ட இருந்துதான். இவங்க குழந்தைங்க தானே, குழந்தைங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பா பேசுறது தான் நல்லது. மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. உலகம் முழுக்க சுத்திட்டு வந்தா இந்த அறிவு வருங்கிற திமிரும் எனக்கு இல்ல. நான் சொன்னது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவங்க என்னோட மாணவிங்க. நான் சொல்றதுல இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் இவங்களால புரிஞ்சுக்க முடியும். 3வதா கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்ல. அவங்க அதை பத்தி கருத்து சொல்றதும் எனக்கு பிடிக்காது. நீ எப்படி பேசினாலும் இத திமிருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே நினைச்சுக்கோங்க. எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்பா கிட்ட போங்க. இப்படி எல்லாம் பேசினா அப்பாக்கு வேணா பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. தத்தைதாக தித்தைதாக. அம்மா, தேசமங்கலத்தோட கோவிலுக்கு வரணுங்கிற உங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு. நல்லா வேண்டிக்கோங்கம்மா. அம்மா தாயே, உன்னை பார்க்கணும்னு காத்திருந்த என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டியம்மா. அம்மா தாயே, அம்மா தேவி, தேவி. நீங்க தேசமங்கலத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இல்ல, நாங்க ஆழிமலையிலிருந்து வர்றோம் ஐயா. இது என்னோட பையன், இது என் மருமக. இப்ப எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. ரொம்ப நாளா படுத்த படுக்கையாவே இருந்தேன். இப்போ என்னால கொஞ்சம் எழுந்திருச்சு நடக்க முடியுது. தேசமங்கலத்து அம்மாவோட அதிசய கதைகளை கேட்கும் போதெல்லாம் இந்த தேவிய பார்க்கணுங்கிற ஆசை என் மனசுக்குள்ள வந்துருச்சு. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அம்மாவோட சக்தியால மட்டும்தான் இந்த அளவுக்கு என்னால எழுந்திருச்சு நடக்க முடியுது. அம்மாவோட அற்புதங்களை பத்தி இந்த கோவிலுக்கு தினமும் வர்றவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கருணை நிறைஞ்ச இந்த அம்மா பக்தர்களை கைவிட மாட்டாங்க. மனசார வேண்டிக்கோங்க. தேவிய பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க. இப்ப என் மனசே நிறைஞ்சு போன மாதிரி இருக்கு. சகாதேவா, வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றணும். அதுக்கு என்னம்மா, எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீங்க வாங்க. எங்க உட்காருங்கம்மா.
நாங்க போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறோம். நான் உங்க கூடயே இருக்கட்டும் மாமா? வேண்டாம்மா, அம்மன் வாசல்ல இருக்கும்போது எனக்கு எந்த துணையும் தேவையில்லை. நீ போயிட்டு வா. என்னப்பா? ஒன்னும் இல்லம்மா. அப்படின்னா போயிட்டு வா. ம். ம். அம்மா தேவி, என்னங்க வைஜெயந்தி, எல்லாம் பேசி முடிவு பண்ணதானே, அப்புறம் என்னங்க? வாங்க போலாம். அம்மா தேவி, இப்பதான் நிம்மதியா இருக்கா. சீக்கிரமா வாங்க. அம்மா தேவி, என் மகனையும் என் மருமகளையும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னாச்சு? அம்மா நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. இருக்கட்டுங்க, கொஞ்ச நேரம் போச்சுன்னா நாம திரும்ப வரமாட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அவங்க என்னோட அம்மா. அதனால போய் திரும்ப கூட்டிட்டு வர போறீங்களா என்ன? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னால அவங்கள சகிச்சுக்க முடியாது. அவங்களுக்கு சாவு வந்து தொலைய மாட்டேங்குது. என் வாழ்க்கையை உங்க அம்மாக்காக தியாகம் பண்ண முடியாதுங்க. உன்னை பெத்த அம்மா இந்த நிலைமையில இருந்திருந்தா நீ அப்படி யோசிச்சிருப்பியா? இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி 1000 தடவை நம்ம பேசியாச்சு. உங்க அம்மா வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டாங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னங்க பாக்கி இருக்கு? ஒரு நிம்மதியான மரணம். அம்மா தினமும் என்ன சொல்லுவாங்க? தேவி காப்பாத்துவான்னு தானே. அந்த தேவியை காப்பாத்துட்டோம். அம்மாக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது, ஒரு வழி கூட தெரியாது. வழி தெரியணுங்கிறதுக்கு அவங்க என்ன இந்த நாட்டையே ஆள போறாங்க? அதனால இந்த பேச்சை இதோட விடுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பெரியவங்க வயசானதும் சன்னியாசியா போயிடுறாங்க. அந்த மாதிரி இவங்களும் போல அல்ல. இவங்க இப்போ நமக்கும் பூமிக்கும் பாரமா தானே இருக்காங்க. எங்க அம்மா என்ன எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? நான் ஒரு விஷயத்த முடிவா சொல்றேன். அம்மா அப்பாவோன்னு நீங்க திரும்ப போய் அவங்கள கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வர தயாரா இல்ல. உங்க கூட வாழவும் தயாரா இல்லங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அம்மா வேணும்னா திரும்ப போங்க, இல்ல நான் தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா என் கூட வீட்டுக்கு வாங்க. அம்மா உங்களை சபிக்கல மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த கோயில்ல இருக்கிறதால அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. தேசம் உங்களோட தேவிக்கு அற்புதமான சக்தி இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அம்மாவோட விஷயத்துல அந்த தேவி சக்தியை காட்டட்டும். நீங்க வாங்க போலாம். முன் ஜென்மத்துல நாம செய்ததோட வினைகள் தான் நாம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோங்கிற உன்னுடைய வாதம் சரிதான். ஆனா அது மட்டும் இல்ல காரணம். இந்த ஜென்மத்துல நாம செய்யற பாவ புண்ணியெல்லாம் அடுத்த ஜென்மத்தை கையாளும். அதுக்கு மேல என்ன இருக்கு? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பதில் எந்த ஒரு குரு கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல. அப்படி ஒரு கேள்விய நீ கேட்டும் இருந்திருக்க மாட்ட. உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட அப்படி ஒரு கேள்விய அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? மனிதனுக்கு 3 அடிப்படையான குணம் இருக்கு. சப்த குணம், யஜோ குணம், தமோ குணம். அதிலேயே உன்னை தெளிவா சொல்லியிருக்காங்க. தமோ குணம் உள்ள ஒரு ஆளு அவருடைய செயல்களை சரி பண்றதுல இருந்து சப்த குணத்தை நேடுறதுக்கும் நல்ல மனுஷனாகிறதுக்கும் முடியும். அந்த மாதிரி மாத்தியும் நடக்கலாம். அந்த மாதிரி குணத்தோட பிறந்திருக்க ஒரு ஆள் இருள் நிறைஞ்ச வழியில தான் பயணிக்கிறாருன்னா அவங்க தலகணம் அதிகமாகி அதுக்கப்புறம் அதிக திமிர் பிடிச்சவங்களா மாறிடுறாங்க. இந்த அடிப்படை பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நம்முடைய இந்த ஜென்மம் போன ஜென்மத்தோட கூலின்னு நினைக்கிறதுக்கு பதிலா இந்த ஜென்மத்துல ஒரு நல்ல செயலை செய்யறதுக்கான வாய்ப்பை நினைச்சா போதும். அப்படின்னா ஜாதி மதத்துக்கெல்லாம் என்ன அடிப்படை? அதுவும் கடவுளோட முடிவு தானே. உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் அதிபதியான கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமமானவங்க தான். ஆனா மனுஷனுடைய அடிப்படை நீதி சுயநலம்தான். அடுத்தவங்கள மாதிரி தான் நானுன்னு நிறைய பேர் சொல்றதுதான் மிகப்பெரிய மடத்தனம். அறிவு அதிகமாக அதிகமாக சில நல்ல விஷயங்களை தப்புன்னு காமிக்க முயற்சி பண்றாங்க. அம்மா, நாடு பூரா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமும்
சில சின்ன விஷயங்களை இவர் இன்னும் படிக்கவே இல்லம்மா. அத சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களேப்பா, அறிவோட கதவை மூடி வச்சிருக்கிறவங்க கிட்ட எவ்வளவு சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. பெருமைக்காக புத்தியை தேடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை நாளைக்குதான் அம்மாவை இந்த மாதிரி பாத்துக்கிறது? இன்னைக்கு செத்துருவாங்க, நாளைக்கு செத்துருவாங்கன்னு பார்த்தா அந்த யமனுக்கு கூட கூட்டிட்டு போக விருப்பம்ல. இந்த மாதிரி நம்மள கஷ்டப்படுத்தாம எங்கேயாவது கண்காணாம போய் தொலைலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி படுத்த படுக்கையா கிடக்கணும்? அம்மா என்ன திரும்ப ராஜகுமாரியா மாற போறாங்களா? அப்படி ஒண்ணும் இல்லல்ல. மத்தவங்களை கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி வாழ்றதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ இப்படி அம்மாவை கொல்லாத. என்னால முடிஞ்சிருந்தா என்னைக்கும் நான் கொண்டிருப்பேன். எதை சொன்னாலும் உடனே ஒரு கதையை சொல்லிடுவாங்க. என் பையனை படிக்க வச்சேன், வளர்த்து சொத்து சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? வாழ விடணும்ல. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பத்தி யோசிக்க வேண்டியிருக்க. நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியலங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அம்மா நம்மளுக்காக வேண்டிக்கிறாங்கல்ல. ஐயோ, வேண்டுதல் அப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடும் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இங்க பாருங்க, அவங்கள எங்கேயாவது தூரமா ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற கோயில்ல அவங்கள விட்டுட்டு வந்துடலாங்க. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நமக்கு நல்லத சொல்றேன். நீங்க சம்மதிக்கலனாலும் நான் அதை செய்யதாங்க போறேன். என்னாச்சு? எதுக்காக அழுகுறீங்க? ஒன்னில்ல பூசாரியா, அம்மாவோட வாசலுக்கு வந்ததுல சந்தோஷத்துல கண்ணீர் வந்துருச்சுங்க ஐயா. நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கண்ணீர் அடக்க முடியல. பக்தியோட முக்தி நிறைஞ்ச நிலைமைக்கு வரும்போது, சந்தோஷத்தால மனசு நிறையும் போது அது கண்ணீராதான் வெளியில வரும்னு சொல்லுவாங்க. பிரசாதம் எடுத்து வச்சு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். யாரும் அங்க வரலையே. உங்க பசங்க எங்க? அது பையனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். இங்க பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. கூட இருக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. பாவம் அவங்க 2 பேரும் ஒன்னா போங்கன்னு நான் தான் சொல்லி அனுப்பி வச்சேன். எல்லையில காத்திருக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நான் போகும்போது அவங்க அங்கதான் இருப்பாங்க. அப்படின்னா சரி, பசங்களை கூட்டிட்டு அடிக்கடி இங்க வாங்க. சரிங்க ஐயா. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என்னோட மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் நீங்க தேவி கிட்ட வேண்டிக்கணும். அவங்க சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் கூட அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கன்னு நீங்க சொல்லணும். இனி என் மருமக மகன் வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம். நல்லதியா, நான் கிளம்புறேன். நிறைஞ்ச மனசோட தான் நான் இங்கிருந்து கிளம்புறேன். என் கூட என் அம்மா இருக்காங்க, தேவி பகவதி இருக்காங்க. அம்மா தேவி, நீதாம்மா காப்பாத்தணும்.
மகனே சகாதேவா, என்னம்மா? நீ எங்க இருக்க? நான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.